ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய அடிப்படையில் அறிந்து வாழ்க்கையில் பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீப காலமாக பத்திரிகைகளிலும் செய்தி ஊடகங்களிலும் நாம் பார்த்து வருகின்ற அறிந்து வருகின்ற ஒரு செய்தி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். நாளுக்கு நாள் இந்த வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சட்டதிட்டங்களை மக்கள் பேண வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இந்தியாவில் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடி இருக்கின்றது என்றால், 40 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் எங்காவது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றாள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய நகரமாக கருதக்கூடிய குஜராத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லிம் பெண்கள் காவியர்களால், காவி சிந்தனை உடையவர்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். காஷ்மீரிலே இந்தியாவின் இராணுவத்தினரால் கூட பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பல தரப்பிலும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டுமானால், முற்றிலுமாக ஒழிக்க வேண்டுமானால், பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் எப்படிப்பட்ட வழிமுறைகளை அவர்கள் கையாள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றான். இந்த கட்டுப்பாடுகளை
இரு சாரார்களும் பேணி நடந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இது போன்ற வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 24வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே சொல்கின்றான், வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபظன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர அவர்கள் தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டாம். வல்யضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن, அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் முந்தானைகளால் தங்களுடைய மார்புகளை மறைத்துக் கொள்ளட்டும். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கின்றார்கள், ஐயுகத்தீன பிவுஜூஹிஹின்ன, அவர்கள் முந்தானைகளால் தங்களுடைய மார்பை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறு மறைத்துக் கொள்வது ஐயுகத்தீன பிவுஜூஹிஹின்ன என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அதிகமான வன்கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிக்காட்டிக் கொண்டு ஆண்களை ஈர்க்கும் விதமாக நடப்பதினால் இந்த வன்கொடுமைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய நம்முடைய சகோதரிகளில் சிலர் கூட ஃபர்தா அணிகின்றார்கள், ஹிஜாப் அணிகின்றார்கள். அந்த ஹிஜாபுக்கு மேலே இன்னொரு ஹிஜாபை போர்த்த வேண்டிய அளவுக்கு அந்த ஹிஜாப் மிகவும் நெருக்கமாகவும் அதிகம் அலங்காரம் உடையதாகவும் மெல்லிய துணியினால் செய்யப்பட்டதாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அழகு அலங்காரத்தை மறைத்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு கட்டுப்பாட்டை பெண்கள் பேணும்போது நிச்சயமாக இது போன்ற வன்கொடுமைகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தை சொல்கின்றான். ஒரு நபிமார்களுடைய மனைவிக்கு, நபியினுடைய மனைவிக்கு இந்த உபதேசம் என்று சொன்னால், வஹி இறங்கிய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள், குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை புகழ்ந்து சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலே அவர்களை யார் கண்ணால் கண்டு ஈமான் கொண்டு மரணிக்கின்ற வரை இஸ்லாத்திலே இருந்தார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்ற அளவுக்கு இருக்கும்போது அந்த தரத்தை உடைய பெண்களுக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற உபதேசத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நபியு, நபியுடைய மனைவிமார்களே, யா அய்யுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஓ பனாத்திக, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், ஓ நிசாஇல் முஃமினீன், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முந்தானைகளால் மார்புகளை மறைத்துக் கொள்ளட்டும், இது அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இவ்வாறு அவர்கள் செய்யும் போது, தங்களுடைய அழகு அலங்காரத்தை மறைத்துக் கொள்ளும் போது அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த ஆடை முறையை, இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த ஆடை, பெண்கள் அணியக்கூடிய இந்த ஆடை, இது போன்று அனைத்து பெண்களும் அணிய வேண்டும் என்ற கருத்தை சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமீபத்திலே மதுரையை சார்ந்த ஒரு மதத்தினுடைய ஒரு போதகர் அவர் சொல்கின்றார், முஸ்லிம் பெண்கள் எப்படி தன்னுடைய அழகு அலங்காரத்தை வெளிக்காட்டாமல் தன்னுடைய கணவனுக்கு மட்டும் அவர்கள் அந்த அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்துகின்றார்களோ அதை போன்று அனைத்து பெண்களும் முஸ்லிம் பெண்கள் அணிகின்ற அந்த ஃபர்தா முறையை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து பெண்கள் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பெண்களும்
முஸ்லிம்கள் அணிகின்ற அந்த ஆடையை அணிய வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று நாம் பார்க்கின்றோம். ராஜஸ்தானுடைய பிஜேபி எம்எல்ஏ அவர் சொல்கின்றார், அதாவது பள்ளி கல்லூரிகளில், ராஜஸ்தானில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பெண்களுக்கு மாணவிகளுக்கு குட்டையான பாவாடையை அணிவிக்கின்றார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பெண்கள் குட்டையான பாவாடையை அணியக்கூடாது. இதுவும் பாலியல் வன்முறைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது என்று இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யார்? இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மாற்று மத அன்பர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று தமிழக அரசினுடைய சுற்றறிக்கை, பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய, தமிழக அரசு பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை விட்டது. அதிலே அவர்கள் சொல்கின்றார்கள், மாணவர்களுடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய, மாணவர்களுடைய கவனத்தை, மாணவிகளுடைய கவனத்தை திசை திருப்புகின்ற அளவுக்கு ஆசிரியைகள் ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடாது, கவர்ச்சியாக ஆடைகளை அணிந்து கொள்ளாதீர்கள் என்ற ஒரு இந்த இஸ்லாமிய கருத்தை இந்த தமிழகத்தினுடைய அரசாங்கமே முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுடைய ஆரம்பம் அது அவர்கள் அணிகின்ற ஆடையாக இருக்கின்றது. இது முதலாவது காரணம். அடுத்த ஒரு காரணத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்களும் பெண்களும் எங்கெல்லாம் அதிகமாக கலந்து பழகுகின்றார்களோ, கலந்து பேசுகின்றார்களோ, கலந்து இருக்கக்கூடிய சூழல் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா நிசா இன் நபி, நபியினுடைய பெண்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாஇ, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றல்ல, இனி தகைத்துன்ன ஃபலா தஹ்லஅன பில் கௌலி, நீங்கள் பேசும்போது குலைந்து குலைந்து பேசாதீர்கள். யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தவறான சிந்தனை ஏற்பட்டுவிடும். அதனால நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, சொல்வதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியினுடைய பெண்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்நிய ஆணிடத்திலே பேசக்கூடாது. முடிந்த அளவு பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்கள் அந்த பேச்சிலே நளினத்தை காட்டக்கூடாது, குலைந்து குலைந்து பேசக்கூடாது. எந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தில் ஷைத்தான் தீய எண்ணங்களை போடுவான் என்று யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தஹ்லஅன பில் கௌலி, நீங்கள் பேசுகின்ற உங்களுடைய பேச்சுக்களிலே எளிமை, ஒரு நளினத்தை காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடங்களிலெல்லாம் ஆண்களும் பெண்களும் சகஜமாக கலந்து பேசுகின்றார்களோ, பழகுகின்றார்களோ, அங்கெல்லாம் மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் ஏன் முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளை புறக்கணிக்க வேண்டும் என்று ஏன் சொல்கின்றார்கள்? அதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். எந்த கல்லூரிகளிலெல்லாம் ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கின்றார்களோ அங்கெல்லாம் இது போன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இய்யாக்கும் வதுஹூல அலன் நிசா, பெண்கள் தனிமையாக இருக்கும்போது அந்த பெண்களிடத்தில் நீங்கள் செல்வதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஃபகால ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரிகளிலிருந்து ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, அஃபரஐத்தல் ஹமுவ, அதாவது கணவனுடைய சகோதரனை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? கணவனுடைய அண்ணனாக இருக்கலாம் அல்லது கணவனுடைய தம்பியாக இருக்கலாம், கணவனுடைய சகோதரனை குறித்து நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய சகோதரன் அவன் மரணத்திற்கு சமம் என்று சொல்கின்றார்கள். கணவனுடைய சகோதரன் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அவன் உனக்கு மரணத்திற்கு சமம் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு சூழல் நம்முடைய குடும்பத்திலே பேணப்படுகின்றதா?
கணவனுடைய அண்ணன் தானே, கணவனுடைய தம்பி கொழுந்தனார் தானே என்று எத்தனையோ பெண்கள் சகஜமாக பேசுகின்றார்கள், சகஜமாக பழகுகின்றார்கள். அதற்காக எல்லோரையும் சந்தேகப்பட வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் தவறுகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இங்கே கண்கூடாக எத்தனையோ சம்பவங்களை பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். கணவனுடைய சகோதரன், கணவனுடைய தம்பி, அண்ணன், சில தவறான உறவு முறைகள், இதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றார்கள். மௌத் மரணத்திற்கு சமம் என்று சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உபதேசம், இந்த அறிவுரை நம்முடைய குடும்பங்களிலே பேணப்பட வேண்டும். கணவனுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அவனை ஒரு அந்நிய ஆணாகத்தான் ஒரு பெண் பார்க்க வேண்டும். அந்நிய ஆணை, அந்நிய ஆணிடமிருந்து எப்படி தன்னை மறைத்துக் கொள்வாளோ, தன்னுடைய அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்த மாட்டாளோ, அதை போன்றுதான் பார்க்க வேண்டும். இதை இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யக்லுவன்ன ரஜுலுன் பிஇம்ரஅத்தின் இல்லா கான சாலிசுஹும ஷைத்தான். ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையிலே இருக்கும்போது அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனிமையிலே சந்திப்பது, தனிமையிலே பேசுவது, நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய தம்பி தானே, என்னுடைய அண்ணன் தானே என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள்? ஷைத்தான் அங்கே மூன்றாவதாக இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த அறிவுரையை நாம் நம்முடைய குடும்பங்களில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. என்ன காரணம்? இன்றைக்கு உரிய வயதில் பெண்களை திருமணம் முடித்து கொடுப்பதில்லை. ஆண்களுக்கு உரிய திருமண வயது வந்தவுடன் அவர்களை திருமணம் முடித்து கொடுப்பதில்லை. பல காரணங்களை சொல்லி இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் திருமணத்தை தள்ளி போடுவதை பார்க்கின்றோம். என்னுடைய குழந்தை, என்னுடைய பெண், அவள் இன்ஜினியரிங் படிக்கின்றாள், டாக்டருக்கு படிப்பதை இஸ்லாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த படிப்பு, அந்த கல்வி ஒரு ஒழுக்க வீழ்ச்சியின் பக்கம் கொண்டு செல்கின்றது என்றால் அப்படிப்பட்ட ஒரு கல்வி தேவையில்லை. ஒழுக்க வீழ்ச்சிக்கு, ஒரு ஒழுக்கங்கெட்ட பிள்ளையாக வளருவதற்கு அந்த சூழல், அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகுகின்றது என்றால் அப்படிப்பட்ட ஒரு கல்வி தேவையில்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உரிய வயது வந்துவிட்டால், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உரிய வயது வந்துவிட்டால் திருமணத்திற்குரிய அந்த வயதில் பெண் குழந்தைகளையும் ஆண்களையும் திருமணம் முடித்து கொடுத்து விட வேண்டும். இதை இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. பலர் என்ன சொல்லுகின்றார்கள்? என்னிடத்திலே பொருளாதாரம் இல்லை. திருமணம் முடிப்பதற்கு சில இளைஞர்கள் சொல்லுகின்ற காரணம், என்னிடத்திலே பொருளாதாரம் இல்லை, எனக்கென்று சில குடும்ப பொறுப்புகள் இருக்கின்றது, எனக்கென்று சில கடமைகள் இருக்கின்றது, அவற்றையெல்லாம் நிறைவேற்றி விட்டுத்தான் வீடு கட்டிய பிறகு அல்லது தங்கைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பிறகு இப்படி சில கடமைகள், பொறுப்புகள் எனக்கு இருக்கின்றது, இவற்றையெல்லாம் நிறைவேற்றி விட்டுத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று திருமணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இப்படி உரிய வயதிலே அல்லாஹு தஆலா இந்த திருமணத்தை என்ன சொல்லுகின்றான்? கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த உறவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மனிதனுடைய உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு நல்ல வடிகாலாக இந்த திருமண பந்தத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒரு மன நிம்மதியை தருவதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அப்ப இந்த திருமணத்தை உரிய வயதில் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு நாம் அதை முடித்து கொடுத்து விட வேண்டும். ஆண்களுக்கு திருமண வயது வந்துவிட்டால் அதை நிறைவேற்றி விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாயிக்கும் அன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹ். அவர்கள் ஏழையாக இருந்தால் இந்த திருமண உறவின் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தனாக ஆக்குவான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம பொருளாதாரத்தை காரணம் காட்டி பெண் குழந்தைகளுடைய திருமணத்தை தள்ளி போடுகின்றோம். படிக்கின்றாள் என்னுடைய குழந்தை, அதை போன்று என்னுடைய மகன், அவனுக்கு என்ன வயதாகிவிட்டது, அவன் படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், சொந்த காலிலே நிற்க வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இப்படி ஒவ்வொரு காரணத்தை சொல்லி
திருமணத்தை தள்ளி போடுகின்றோம். ஆனால் அதனுடைய விளைவு என்னவாகி விடுகின்றது? அந்த வயதில் அதற்குரிய காரியங்கள் நடைபெறாத காரணத்தினால் அவனுடைய இச்சையை, ஆசையை தணித்துக் கொள்வதற்கு, தீர்த்து கொள்வதற்கு ஒரு தவறான வழியை நோக்கி செல்வதை நாம் இன்றைக்கு பார்த்து வருகின்றோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரஷ் ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். இளைஞர்களே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளக்கூடியதாகவும் வெட்க தலத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உரிய வயதில் திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செய்து கொடுப்பதன் மூலமாக இந்த ஒரு மிகப்பெரிய தவறை, இந்த ஒரு மிகப்பெரிய வன்கொடுமையை தடுத்து நிறுத்த முடியும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, பார்வைக்கு ஒரு சுய கட்டுப்பாடை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வகுல்லில் முஃமினீன், முஃமினான ஆண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும், ذَلِكَ أَزْكَى لَهُمْ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا يَصْنَعُونَ என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். பெண்களுக்கும் இதே உபதேசத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, ஆண் பெண் குழந்தைகளுடைய படுக்கையை நாம் பிரித்து வைக்க வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம்? அண்ணன் தங்கையாகத்தானே இருக்கின்றார்கள், அண்ணன் தங்கச்சி, இவங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு வேறுபாட்டை நாம் பிரிப்பது, வேறுபாட்டை காண்பது? அதனால ஒரே படுக்கையில ஆணையும் பெண்ணையும், அது அண்ணனாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு வயது வந்துவிட்டதென்றால் படுக்கையை பிரித்து விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழும்படி நீங்கள் ஏவுங்கள், 10 வயதை அடைந்து விட்டால் அடித்து தொலைவையுங்கள். அதை போன்று வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மவாஜி', படுக்கையை நீங்கள் பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இதை நாம் நம்முடைய குடும்பங்களில் பேணுகின்றோமா? 10 வயது, 11 வயது, 12 வயது, 13 வயது மகனோடு தாய் ஒரே படுக்கையில் படுப்பது, இது இஸ்லாத்தினுடைய பார்வையில் தவறானது. நாம நினைக்கலாம், என்னுடைய மகன் தானே, என்னுடைய அக்கா தானே, என்னுடைய தங்கச்சி தானே. அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லுகின்றார்கள் என்றால் அதிலே 1000 கருத்துக்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். எதிர்கால இன்னைக்கு பல பத்திரிகைகளை, பல செய்திகளை பார்க்கின்றோம், கண்கூடாக பார்க்கின்றோம். தம்பிக்கும் அது அக்காவுக்கும் தவறான உறவுகள், இப்படி பல செய்திகளை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உபதேசம், இந்த அறிவுரை நம்முடைய குடும்பங்களிலே அது பேணப்பட வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமீபமாக டெல்லியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இன்னும் சில சம்பவங்கள், இதிலெல்லாம் பெண்களுக்கு எதிராக மக்கள்லாம் போராடினாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்கின்றது என்று. ஆனால் அந்த பெண் எப்போது பயணம் செய்தால், எந்த நேரத்திலே பயணம் செய்தால், அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட நபரோடு தான் அந்த பெண் பயணம் செய்தாளா, இதையெல்லாம் யாரும் பார்க்கவில்லை. ஆனால் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்று ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தினார்கள். இதை கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பெண் தனிமையாக பயணம் செய்தாள், நள்ளிரவிலே பயணம் செய்தாள், அனுமதி இல்லாத ஒரு ஆணோடு பயணம் செய்தாள். அதனால தான் இஸ்லாம் இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கின்றது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது என்றால் அதற்கென்று உடனடியாக ஏதாவது ஒரு தீர்வை சொல்லிவிட்டு அப்படி அல்ல, ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையினுடைய அந்த அடிப்படை என்ன, அடிப்படை காரணம் என்ன, இதை இஸ்லாம் பார்க்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் சொல்றாங்க, லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மஅதி மஹ்ரமின், மஹ்ரமான, அதாவது திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு ஆணுடைய துணையோடு தான் ஒரு பெண் பயணம் செய்ய வேண்டும், தனியாக பயணம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க, லா யக்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா வ மஅஹா து மஹ்ரமின், அதாவது ஒரு பெண் தனியாக பயணம் செய்யக்கூடாது, ஒரு பெண் அந்நிய ஆணுடன் தனித்திருக்க வேண்டாம், மஹரமான துணை இல்லாமல். அடுத்ததாக சொல்கின்றார்கள், வலா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மஅதி மஹ்ரமின், மஹரமான ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண்கள் தனியாக பயணம் செய்ய வேண்டாம். இதை சொன்னவுடன் ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்கின்றார்கள்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய மனைவி அவள் ஹஜ்ஜுக்காக அவள் செல்கின்றாள், நானோ இந்த போர்களில் என்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கின்றேன் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ போரிலிருந்து உன்னுடைய பெயரை நீக்கிக்கொள், உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து நீ ஹஜ்ஜுக்கு செல் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு தனியாக பயணம் செய்வதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய பெண்கள், சமூக பெண்கள் எப்படி, சமுதாயத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள்? எங்கு பார்த்தாலும் பெண்கள் புர்காக்களை தான் நாம் பார்க்கின்றோம். தனியாக பயணம் செய்கின்றார்கள், ஆட்டோவிலே தனியாக பயணம் செய்கின்றார்கள், காரிலே தனியாக பயணம் செய்கின்றார்கள், பஸ்ஸிலே, சில சென்னை போன்ற பெரும் நகரங்களில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம், அவர்கள் தனியாக அங்கிருந்து பயணம் செய்கின்றார்கள். அதே போன்று வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தனியாக மனைவியை அனுப்பி வைக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கே அல்லாஹுடைய தூதருடைய உபதேசம், அந்த அறிவுரை மீறப்படுகின்றதோ அங்கே பல்வேறு விதமான ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப பெண்கள் தனியாக பயணம் செய்யக்கூடாது. நம்முடைய பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது. என்னவென்றால், தன்னுடைய வீட்டிற்கு அருகே அல்லது தன்னுடைய ஊரிலே அனைத்து பொருட்களும் கிடைத்தாலும் தனியாக பயணம் செய்து பஸ் ஏறி அல்லது ஆட்டோவிலோ காரிலோ சென்று அங்க பொருட்களை வாங்கும் போதுதான் அவர்களுக்கு ஒரு திருப்தி. ஆனால் சொந்த ஊர்லேயே எல்லா பொருட்களும் கிடைக்கும், அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ஆனாலும் தனியாக பயணம் செய்து அவர்கள் வெளியூருக்கு சென்று வாங்குவதில் தான் அவர்களுக்கு ஒரு திருப்தி இருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப பெண்கள் தனியாக பயணம் செய்யக்கூடாது. குர்ஆன் இன்னும் தெளிவாக சொல்கின்றது, ஜாஹிலியா கால பெண்கள் ஊர் சுற்றி திரிவதை போன்று நீங்கள் ஊர் சுற்றாதீர்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அந்த ஜாஹிலியா கால பெண்கள், அறியாமை கால பெண்கள் எப்படி ஊர் சுற்றி திரிந்தார்களோ அதை போன்று நீங்கள் ஊர் சுற்றி திரியாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது என்றால், ஒரு வீட்டிற்கு நாம் செல்வதாக இருந்தாலும் கூட முறையாக அனுமதி பெற்று அனுமதி வழங்கப்பட்ட பிறகுதான் செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா ذلكم خير لكم لعلكم تذكرون. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, பிற வீடுகளாக இருந்தாலும் சரி, ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்கள் முறையாக அங்கே அனுமதி பெற வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டால் திரும்பி வந்து விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்து 3 முறை அனுமதி கோருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. அப்போ உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்து விடுகின்றார்கள். அப்போ ஒரு வீட்டிற்கு செல்வதாக இருந்தாலே இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு சமீபத்தில் இந்த உலகத்தில் இந்த அதிகமான பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், பெண்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களும் சம்பாதிக்க தொடங்கிவிட்டார்கள். நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான், குடும்ப பொறுப்பை நாங்களும் சுமப்போம் என்று பெண்களும் வீதிக்கு வந்து விட்டார்கள். இதுவும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. குர்ஆன் என்ன சொல்கின்றது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் தான். எப்போது இந்த வசனத்துக்கு இந்த சமூகம் மாற்றம் செய்ய ஆரம்பித்து விட்டதோ அங்கே இந்த ஃபித்னாவை நாம் பார்க்கின்றோம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் தான். குடும்பத்தினுடைய நிர்வாக பொறுப்புக்கு தகுதியானவர்கள் ஆண்கள் தான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கின்றான், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து அவர்களுக்கு செலவு செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப குடும்பத்தினுடைய பொறுப்பை ஆண்கள் சுமக்க வேண்டும். பெண்கள் எப்போது அந்த பொறுப்பை ஆண்களிடத்திலிருந்து எடுத்துக் கொண்டார்களோ, அதிகமான நகரங்களில், பெரும் நகரங்களில் எல்லாம் நாம் பார்க்கின்றோம், பெண்கள்
இரவிலே வேலைக்கு செல்கின்றார்கள், நைட் டியூட்டி பார்க்கின்றார்கள். அதனால பல்வேறு விதமான இன்னல்களை துன்பங்களை சந்திக்கின்றார்கள். அப்ப பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைக்கு காரணம், பெண்கள் என்ன செய்யணும்? வீட்டில் தான் இருக்க வேண்டும், குழந்தைகளை கவனிக்க வேண்டும், கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும், வீட்டிற்குரிய அந்த பொறுப்புகளை அவர்கள் செய்ய வேண்டும். இதை விட்டு எப்போது வீதிக்கு வந்து விட்டார்களோ அங்கே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் சாதாரணமான சட்டங்கள் எல்லாம் போதுமாகாது. ஒருவன் ஒரு குற்றத்தை செய்து விட்டான், அவனை பிடிச்சி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஜெயிலில் போட்டா இந்த குற்றங்கள் குறைந்து விடுமா? நிச்சயமாக இல்லை. தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதனால தான் முன்னாள் உள்துறை அமைச்சர் அவர் சொன்னாரு, அரபு நாடுகளிலே கொடுக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சட்டங்களை நிறைவேற்றும் போதுதான் இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்படும். சொல்லக்கூடியவர் யார்? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற கருத்தை உடையவர்கள், அதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டவர்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்றது, அரபு நாடுகளிலே வழங்கப்படக்கூடிய சட்டங்கள் இந்தியாவிலே நிறைவேற்றப்பட வேண்டும், அப்போதுதான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்கின்றார்கள். அப்ப சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்கள் மீது ஒரு மனிதன் அவதூறாக சில விஷயங்களை செய்துவிட்டால், அவதூறை சொல்லிவிட்டால் அதற்கு கடுமையான தண்டனை வழங்குகின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், பத்தினித்தனமான பெண்கள் மீது யாராவது அவதூறு சொல்லிவிட்டால் அவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அப்படி 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதே போன்று விபச்சார குற்றத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா 100 ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு 100 கசையடி வழங்கப்பட வேண்டும். வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அப்ப பொது இடத்திலே வைத்து விபச்சாரம் செய்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த கடுமையான தண்டனையை நிறைவேற்றும் போது, விபச்சாரம் செய்த ஆண் பெண் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கல்லால் எறிந்து அவர்களை கொல்ல வேண்டும். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் 100 கசையடி கொடுத்து அவர்களை ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும். இப்படி கடுமையான சட்டத்தை நிறைவேற்றும் போது அங்கே தீமைகள் குறைந்துவிடும். அந்த தண்டனையை பார்க்கின்ற மக்கள், சமூக மக்கள் பயந்து விடுவார்கள். பெண்களின் மீது கை வைத்தால், பெண்களின் மீது நாம் அவதூறு சொல்லிவிட்டாலே இப்படி ஒரு கடுமையான தண்டனை இருக்கின்றது என்றால் நிச்சயமாக பெண்கள் இந்த கடுமையான தண்டனையின் மூலமாக இது போன்ற பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார்கள். அப்ப பாலியல் வன்கொடுமை முற்றிலுமாக இந்த சமூகத்தில் இருந்து அது துடைத்து எறியப்பட வேண்டுமானால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, பெரும்பாலான கற்பழிப்புகள், பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இதற்கு ஒரு பின்னணி, மற்றும் ஒரு பின்னணி இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு சமூகத்தில், தமிழகத்தில் அதிகமான இடங்களில் பரவலாக கடைகளை திறந்து வைத்திருக்கின்றார்கள், மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கின்றார்கள். புள்ளி விவரங்கள் எந்த அளவுக்கு சொல்கின்றது என்றால் 27,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் அந்த மதுபான கடையிலிருந்து வருமானம் வருகின்றது தமிழக அரசுக்கு. அதே போன்று சராசரி வயதுடைய ஒரு சிறுவன் மது அருந்தக்கூடிய வயதை பார்க்கும்போது 13 வயதிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறார்கள் மதுவை அருந்த ஆரம்பித்து விடுகின்றார்கள். இப்படி நாம் பார்க்கின்றோம். அப்ப மதுவும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. அப்ப எல்லா விதமான தவறுகளையும் திறந்து விட்டு பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் என்று சட்டம் போடுவதாலோ, ஆர்ப்பாட்டம் நடத்துவதாலோ, போராட்டம் நடத்துவதாலோ எந்த விதமான பலனும் இல்லை. அப்ப மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும், மதுபான கடைகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் பெண்களுக்கு எதிரான கொடுமையை ஒழிக்க முடியாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, சினிமாவுடைய தாக்கம். இந்த சினிமாவுடைய தாக்கமும்
பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு, வன்கொடுமைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விடுகின்றது. இந்த ஆசிட் வீசக்கூடியவர்கள் எதை பார்த்து செய்கின்றார்கள்? சினிமாவை பார்த்து தான் செய்கின்றார்கள். சினிமா தான் அவர்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு ஆணை ஒரு பெண் எப்படி காதலிப்பது, எப்படி கற்பழிப்பது, எப்படி ஏமாற்றுவது, அப்படி ஏமாற்றினால் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது, இப்படி சினிமாவில் எல்லா விதமான அசிங்கங்களும் ஆபாசங்களும் அனாச்சாரங்களும் எல்லாவற்றையும் மக்களுக்கு திறந்து விட்டிருக்கின்றார்கள். அப்ப பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சினிமாவாக இருக்கின்றது. இந்த சினிமாவும் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும், சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த ஒரு நிலை ஏற்பட்டால்தான் பெண்கள் இது போன்ற வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அடிப்படைகள், ஒரு தவறு நிகழ்கின்றது என்றால் அந்த தவறை முற்றிலுமாக களைய வேண்டும். அது ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும், நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகின்ற இத்தனை ஒழுக்க மாண்புகளையும் சமூக மக்கள் தங்களுடைய வாழ்விலே ஏற்று நடந்தால் மட்டும்தான் பெண்கள் இது போன்ற வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய இந்த ஒழுக்க மாண்புகளை, இஸ்லாம் சொல்லுகின்ற வாழ்க்கை திட்டத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மாவுடைய முதல் உரையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் நாம் சில குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தெரிந்து கொண்டோம். என்னதான் சட்டங்களை போட்டாலும், என்னதான் உபதேசங்களை மக்களுக்கு சொன்னாலும் அல்லாஹுவை பற்றிய ஒரு அச்சம், பயம், மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, அந்த கபருடைய வாழ்க்கையில் விசாரணை செய்யப்படுவோம், நாளை மறுமை நாளில் குற்றம் செய்தவர்களுக்கு நரகமும் நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் உண்டு என்ற அந்த ஆகிரத்தை பற்றிய சிந்தனை நம்முடைய குடும்ப பெண்களுக்கும் குடும்பத்தில் உள்ள மக்களுக்கும் நாம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை, அறிவுரையை ஊட்டி நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால தான் மூமின் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும், உங்களுடைய மனைவிகளை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தாய்மார்களை, உங்களுடைய சகோதரர்களை, உங்களுடைய சகோதரிகளை, உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எங்கே காப்பாற்றுவது? மறுமையிலே காப்பாற்ற முடியுமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லோரையும் விட்டு ஓடி விடுவார்கள். அங்கல்ல காப்பாற்றுவது, இங்கிருந்து காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை ஊட்டி வளர்க்க வேண்டும். எது ஆபாசம், எது அசிங்கம், எது கூடாது, இங்கிருந்து அவர்களுக்கு தர்பியத்தை கொடுக்க வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, அது கற்களாலும் மனிதர்களாலும் தயாரிக்கப்பட்டது. அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அங்கே பலசாலிகளான கடுமையான மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குடும்ப பெண்களுக்கு இறை அச்சத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நரகத்தை பற்றிய அச்சத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். மறுமையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அந்த அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். இப்படி மறுமையை குறித்து, அல்லாஹுவை குறித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலே ஒழிய
இது போன்ற தீமைகளிலிருந்து நம்முடைய பெண்களை நாம் பாதுகாக்க முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر